குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 5/7/2024 நிர்மல் ட்ரா நம்பர் 387க்கான கேரளா லாட்டரி கேசிங் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 387க்கான கேரளா லாட்டரி. இப்போ 4ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 194682 194 682 அப்படிங்கிறது 4ஆம் தேதிக்கான ரிசல்ட். இப்போ 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி 4ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இப்போ 4ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி அதுக்கு முந்தைய நாள் ரிசல்ட்டு 912 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. 912 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு. அதனால் அந்த பாக்ஸை நல்லா பார்க்க சொல்லியிருந்தேன். அதே பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே பாக்ஸில் வந்திருக்கு 682. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 912. எகைன் வந்து 2 வந்திருக்கு. சி போர்டில் 682 அப்படிங்கிற நம்பர்ஸ் இதே பாக்ஸில் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் 6 நம்பருமே பாக்ஸில் இருக்கக்கூடிய 6 நம்பர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வின்னிங் நம்பர்ஸாக கிடைச்சிருக்கு. 194682 அப்படிங்கிற 6 நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. 6 நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் 194682 ரிசல்ட்டு. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 194682 அப்படிங்கிற 6 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. யாராவது கரெக்டாக சூஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் 6 நம்பர்ஸ் வந்து அப்படியே பாஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா 5 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 5 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கும். ஒரு நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 நம்பர்ஸுமே பாஸ் ஆகிருக்கு. 194 682 அப்படிங்கிற இந்த பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படியே பாஸ் ஆகிருக்கு வின்னிங் நம்பர்ஸாக. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் தேதிக்கான ரிசல்ட் கொடுத்துருந்தேன். அதாவது 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 3 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. அதனால தான் நேற்று கொடுக்கல சொல்லியிருந்தேன். அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி அடுத்த நாள் ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லை அப்படின்னா தான் அடுத்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்க்க சொல்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 372 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 192 பாஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் 912 அப்படிங்கிற 3 நாள் ரிசல்ட் இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கூட 5 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 36912 அப்படிங்கிற நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 36912ங்கிற நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. 7 மட்டும் மிஸ் ஆகிருந்துச்சு. 5 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. அதே பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 3ஆவது நாள் ரிசல்ட்டும் இதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை பேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். 912 அப்படிங்கிற ரிசல்ட்டு, 682 அப்படிங்கிற ரிசல்ட்டு 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. 2ஆவது நாள் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக 6 நம்பர்ஸுமே பாஸ் ஆகிருக்கு. எகைன் 3ஆவது நாள் இன்னைக்கு 3ஆவது நாளும் பார்த்தோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணியே வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 நாள் அப்படி தான் ரிசல்ட் பாஸ் ஆகிருந்துச்சு. எகைன் அதை பேஸ் பண்ணியே வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதே பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 146928 அப்படிங்கிற நம்பர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். 3ஆவது நாள் ஆல்ரெடி 3 நாள் பாஸ் ஆனதுனால சொல்கிறேன். இல்லை அப்படின்னா அதை பேஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். 3 நாள் ஒரே பாக்ஸில் பாஸ் ஆகிருந்துச்சு. அதனால் எகைன் 3 நாள் அதே பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா 146928 இதை பேஸ் பண்ணியே பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம்.
அதே மாதிரி வரும் அப்படின்னு நினச்சா, ஆல்ரெடி வந்ததுனால வரும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும். இல்லை அப்படின்னா ஆப்போசிட் நம்பர்ஸ் பாருங்கள். 370302 அப்படி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்கள். இப்போ 682 வந்திருக்கு. 6 வந்தால் 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 6 வந்தால் 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ அது மாதிரி 1 அல்லது 0 வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் உள்ள நம்பர்ஸ் ஆல்போர்ட் நம்பர்ஸாக எடுக்கலாம். இந்த பாக்ஸை பாருங்கள். இல்லை அப்படின்னா ஆப்போசிட் நம்பர்ஸ் பாருங்கள். 330702 இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே வரல அப்படின்னா 330702 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். அதே பாக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதே பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 149 ஏ போர்டில் 6 வந்திருக்கு. 6 வந்தால் 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 149 194 149 194 921 914 921 914 648 648 684 684 826 826 864 862 அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 149 இருக்குது, 194 49 94 921 914 648 684 48 84 826 864 862 இதில் பார்த்தீங்க அப்படின்னா 192 பாஸ் ஆயிருச்சு, 912 பாஸ் ஆயிருச்சு, 682 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 3-4 நம்பர்ஸ் இதில் இருந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் எடுக்கலாம். அந்த பாக்ஸ்லேருந்து 12 நம்பர்ஸ் எடுக்கலாம். 12 நம்பர்ஸில் 3 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருச்சு. பேலன்ஸ் 9 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 9 நம்பர்ஸில் ஒரு நம்பர் பாஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம். 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு பாக்ஸில். பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி 12 நம்பர்ஸ் எடுக்கலாம். 12 நம்பர்ஸில் 3 நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 நம்பர்ஸ். 9 நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோன்னா 682 ரிசல்ட் பார்த்தோன்னா 682. 6 வந்தால் 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை 1 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 6ஓட பவர் பார்த்தீங்கன்னா 1. 6 வந்தால் 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா 0 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். 6 வந்துச்சுன்னா இந்த 3 நம்பர்ஸில் எனி ஒன் நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9 0 1. 8 வந்ததுனால 3 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 2 வந்ததுனால எப்பவும் சொல்கிறதா 7 அல்லது 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இது ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற நம்பர்ஸ். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3 7 இருக்குது,
ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 387. ட்ரா நம்பர் 387. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 387 இருக்குது, 837 இருக்குது, 377 இருக்குது, 33 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 37 இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 37 இருக்குது, 33 இருக்குது. அதனால் ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 38 அல்லது 37. ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி தான் இங்கே நம்பர்ஸ் இருக்குது. ஆல்போர்டில் 38 ஆர் 37. 37 அப்படிங்கிறது நிறைய பிளேசஸில் இருக்குனால 37 வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா 37 பேஸ் பண்ணி பாருங்கள். 38 வரும்னு நினச்சிங்கன்னா 38 பேஸ் பண்ணி பாருங்கள். இல்லை மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 387 783 அப்படிங்கிறது இருக்குது. அதனால் 387 அல்லது 3738 அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம். நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இல்லை. உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர்ஸ் வருதுன்னு பார்த்து அந்த நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.